வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே. மாற்றான் திரைப்பட விமர்சனத்துக்கு நான் சொன்ன கருத்துக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது கருத்து. சில பேர் உங்களுடைய வியூஸை சொல்லியிருந்தீங்க. அதான் மறுபடியும் சொல்கிறேன். இது நான் என்னுடைய வியூவை சொல்கிறேன். இது உங்களுக்கு ரிவ்யூவாக பட்டுதுன்னா ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க. இல்லை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வியூவை நீங்கள் சொல்லணுன்னாலும் தாராளமாக சொல்லலாம். அதையும் நான் ஒத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக பயப்படுற மாதிரி இருக்குல்ல, எனக்கே என்னன்னு தெரியல, கையில் கொஞ்சம் லைட்டாக ஆடுது. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு திகில் படம் ஒன்று பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்ன படம்னு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே பார்க்குற சில படங்கள் எனக்கு படம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த படம் திகில் படம்னு வேறு சொல்லிட்டாங்களா, அதனால் உள்ளே போனேன் இந்த படத்துக்கு. அதான் பீஸா பயங்கர திகில் படம்னு சொன்னாங்க. நல்ல வேளை எல்லா பயமும் போயிடுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. பட் முழு நேர திகில் படம் அது. இப்போ நீங்கள் லைட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே வரேன்னு. கொஞ்சம் இருங்க. இதோட கதை தானே கேட்குறீங்க. பீஸா நான் முதல்ல சொன்ன மாதிரி கவுண்டரில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு 4 பீஸா அப்படின்னா ஃபுட் கோர்ட்டுக்கு போன்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை பீஸா படத்துக்கான டிக்கெட் அப்படின்னு கிளியராக கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க டிக்கெட். இந்த படத்துக்கு போயிட்டு இந்த திகில் படம் சொல்லும்போது நமக்கு மைண்டில் இல்லை கொஞ்சம் சரி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது கம்மிங் டு த சப்ஜெக்டில் ஹீரோயின் விஜய் சேதுபதி அண்ட் ரம்யா நம்பீசன் அவங்க தான் ஹீரோ. லிவிங் டுகெதர் கான்செப்ட் ரொம்ப நம்ம படங்களில் வந்தது கிடையாது. லிவிங் டுகெதர் இதில் ஒரு அடுத்த ஸ்டெப் போயிருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கேரிங்கு லவ்வரு. ஸோ இந்த கரு கலைக்கிறதா வேணாமா அப்படின்லாம் டிஸ்கஷன் போகும்போது நமக்கு ஒரு சின்ன டவுட் மைண்டில். ஓஹோ திகில் படம்னு இந்த பிறக்கிற குழந்தை பயங்கர பொசஸ்டாக பேயாக இருக்க போகிறது. ஓமன் எக்ஸார்சிஸ்ட் பிள்ளை நிலா இந்த மாதிரி அந்த படமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. ஏமாந்தீங்களா அப்படின்ற டைரக்டரு. ஏன்னா முதல் சீன்லேயே எடுத்த உடனே படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு காட்சிகள் வந்தபோதே நான் நினச்சேன் என்னப்பா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. ஏமாந்தீங்களா பிக்சர் நினச்சிட்டு இது பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் திகில் படத்தில் ஹீரோ பேய் வீட்டில் மாட்டின்ட்டு பயந்துட்டே இருக்கும்போது ஐயோ இப்படி பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு ஏமாந்தீங்களா அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் ஒரு தடவை கேட்குறாரு. அது எதுக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போயிடும். படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது திகில் படத்தில் இந்த ஹீரோயினோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுக்கு ரிசர்ச் பண்ணணும், பேய்கள் சம்மந்தமாக ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு நாவல் ஒரு புத்தகம் ஒன்று எழுதணுன்றது அவங்க ரிசர்ச் பக்கம் அவங்க போகிறாங்க. ஹீரோவுடைய கேரக்டர் எப்படின்னா அவர் சர்ச் பண்ணுறாரு. பேய் என்ன இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படின்ற மாதிரி கேரக்டர். ஆனால் உள்ளூர ஒரு சின்ன பயம், ஒருவேளை பேய் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பயத்திலே இருக்குது. அவர் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் பேய் வந்துருமோன்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கே ஒருவேளை பேய் வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே தைரியத்தை காமிச்சிக்கிறார் வெளியில், ஆனால் உள்ளூர பயப்படுறாரு. அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த ஹீரோ விஜய் சேதுபதி படம் பூரா பேய் பயத்தில் நடுங்கிறாரு பாருங்க. அந்த நடுக்கம், அந்த டென்ஷன், அந்த மூச்சு வாங்குறது, அந்த பதறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டப்பிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த பேய் திகில் படத்துக்கான ட்ரெய்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. நான் கம்மிங் டு த சப்ஜெக்ட் மேட்டர். எனக்கு இந்த படத்தில் புரியாத ஒரே ஒரு விஷயம் இது திகில் படம்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களாம் ரெடி ஆகிட்டோம் பயப்படுறதுக்கு. மேட்னி போயிட்டேன், மத்தியான வேலையிலே நான் பயப்படுறதுக்கு தான் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க படத்தில் பூ அப்படின்னு இந்த பயமுறுத்துறதுக்குள்ள சவுண்ட்லாம் பண்ணினே இருக்காங்க. எனக்கு இந்த திகில் படத்தில் ஒன்றே தயவுசெய்து விட்டுருங்க போதும். இந்த ஜன்னல் கிட்ட இந்த ஸ்க்ரீன் பறகுது பாருங்கள், அது போதும். கிட்டத்தட்ட 2000 படம் வந்துச்சு இந்த ஸ்க்ரீன் பறகுறது. கொஞ்சம் புதுமையாக ஸ்க்ரீன் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது, ஜன்னல் கம்பிலாம் பறகுது. அந்த மாதிரி கொஞ்சம் புதுமையாக நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா ஸ்க்ரீன் இப்படி பறந்தாலே வெள்ளை போடணும்னு ஒரு உருவம் அப்படின்னு போனோடனே எல்லாரும் சீட்டில் இன்னொருத்தரோட கையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தைரியமாக பாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லணும்னு வச்சுருக்கீங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்தாலே காமெடி டமாஸ்ரா மாப்பு வச்சாண்டா ஆப்பு அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது. ஸோ அந்த புடவை அந்த ஸ்க்ரீன் என்ன வேணாம், வேறு ஏதாவது ஒன்று நிஜம் துப்புட்டாவே ஏதாவது பறக்கிற மாதிரி ஜன்னல் அப்படி வச்சுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயமுறுத்துறதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ ஒரு பேய் வீட்டு உள்ளே போய் மாட்டிக்கிறார். பீஸா டெலிவரி பண்ணுற ஒரு ஹீரோ பேய் வீட்டில் போய் மாட்டிக்கிறார். இதுதான் மெயின் படத்தில் மெயின் சப்ஜெக்டே இதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அவர் பயப்படுறாரு. வாழ்க்கையின் எல்லைக்கே பயந்துட்டே இருக்கார். இப்போ தான் நாங்கள் சார்லத்தால் பிரியாமணி 2 மணி நேரம் பயப்படுறத பார்த்தோம். இப்போ இதில் ஒரு ஹீரோ இருட்டில் பயப்படுறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு படத்துடைய ஹீரோ ஒரு மணி நேரத்துக்கு பயந்துருந்தாருன்னா
எவ்வளோ நாய் நாங்களும் பயப்படுறது சொல்லுங்கள். நானும் பயந்தா மாதிரியே எவ்வளோ நாய் தான் நடிக்கிறது. 5 நிமிஷம் பயப்படலாம், 10 நிமிஷம் பயப்படலாம். 1 மணி நேரத்துக்கு ஆனால் தனியாக ஒருத்தர் கபடி ஆடுற மாதிரியே இருக்குது இருட்ட ஒரு வீட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த திகில் படத்தில் அந்த ஹீரோ அப்புறம் அந்த பேய் 2 தான் ரொம்ப பயப்படுது. வேறு யாருமே பயப்படலை. ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்ருக்காங்க எல்லாரும், எந்த இடத்துலையுமே பயமே வராமல். படத்தில் டேரக்டர் டிசைட் பண்ணிட்டார், நீ நம்ம எல்லோரையும் பயமுறுத்தணுன்னு. பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பயமுறுத்தும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னா சம்மந்தாசமாக என்னென்னமோ நடக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே பீஸா டெலிவரிக்கு ஹீரோ போகிறாரு. போனோன்னே இந்த லேடி விஜே பூஜா இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பீஸா எடுத்துக்கிறாங்க, பாக்கி எடுத்து வரேன்ட்டு மேலே போகிறாங்க. அவங்கள காணும்னு இவர் தேடி போகிறார் பாருங்கள். அங்கே ஆரம்பிக்குதுங்க இவர் பயப்படுறது. இந்த படிக்கட் மேலே போகும்போது படம்லாம் அப்படி ஆடுது, வழங்கும் போல் அந்த ஜன்னல் அந்த ஸ்க்ரீன் அது பறகுது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவருக்கு பயம். திடீர்னு ஒரு ஃபோன் வருது. இவருக்கு வந்து மொபைல் ஃபோன் வருதா இல்லை லேண்ட்லைன் வருதான்னு தெரியாத போது டக்குன்னு லேண்ட்லைன் எடுத்து பார்க்குறாரு. லேண்ட்லைன் அட்டன் பண்ணும்போது இவருக்கு மொபைல் ஃபோனில் வர வேண்டிய ஃபோன்லாம் அதில் வருது. அங்கே ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு மாடியில் போய் பார்க்குறாரு. தேடின்னு செவுத்தில் அப்படியே ஒரு கத்தி குத்தி அப்படியே செவுத்தில் மாட்டிருக்கு. எது கேலண்டரில் அந்த பொம்பளை ரத்த வளரா. ஐயோ அப்படின்னு ஷாக்காகி வெளில வர்றாரு பாருங்க. கதவு தட்ட சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த லேடியோடைய புருஷன் வெளியில் நிற்கிறாரு. அவர் டப் 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 டப்னு தட்டுறாரா. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறுபடியும் பார்த்தா நான் பக்கத்தில் சொல்லிட்டேன், அநேகமாக இன்னும் 5 நிமிஷத்தில் இவர் தொங்குவார் பாரு செவுத்தில் அப்படின்னு. தடத்துன்னு ஓடுறாரு பாருங்க. செவரில் அந்த ஆள் தொங்குறாரு, வெளியில் கதவு தட்டினார. இப்படி எல்லாம் படம் பொம்மை ஆர்டிஸ்ட் எல்லாரும் தொங்குறாங்க செவுத்தில். இது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. ஏன்னா பயமுறுத்தணும்னு டிசைட் பண்ணப்புறம் நான் கூட நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன். குழா தருகிறீங்க, திடீர்னு ரத்தம் வருது குழாலேருந்து. ஷவர் ஆன் பண்ணுறீங்க, ஷவர்லேருந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகுது பிளட்டு. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஒரு பொம்பளை படம் இருக்குது. பயத்தில் போய் அந்த பொம்பளை படத்தை தொடும்போது சீ அப்படின்னு அந்த படமே வைக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிஃப்ட் உள்ளே போகிறீங்க. லிஃப்ட் உள்ளே போயிட்டு அப்படி பார்த்தா அது பீரோ. இது மாதிரி ஒரு பீரோவுக்கு மேலே ஒரு 10 பீரோ இருக்குது இல்லை. இது மாதிரி ஜன்னல் கம்பியே கிட்டக்கு வந்து டொப் அப்படின்னு தள்ள தட்டுது. நீங்கள் திரும்பி பார்க்குறச்சே ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லினே போகலாம் நிறைய விஷயங்கள்ல. அதனால் பயமுறுத்தணும்னு டிசைட் பண்ணிட்டா எல்லாமே எனக்கு தெரியும், கதை எனக்கு தெரியும், நான் எப்படி வேணால் அவனை ஏமாற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு நேச்சுரலாக சில விஷயங்கள் பயமுறுத்துகிற மாதிரி வந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு இருட்டில் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ பையனாகவே இருந்தால் கூட 1 மணி நேரத்துக்கு உங்களால் பார்க்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த இருட்டில் பயப்படுறார், பயந்துனே இருக்கார். அடுத்த கட்டத்துக்கு கதை போகும் நானும் பார்த்தேன். இல்லை கண்டினியூஸாக பயப்படுறாரு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டு, டெரஸ் வரைக்கும் பயப்படுறாருங்க. நல்ல பெரிய பில்டிங் வேறு, கம்ப்ளீட் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபுட்டும் பயப்படுறாரு. ஃபோன் அடித்தா பயப்படுறாரு. எங்களை எல்லாம் எங்கள் ஆடியன்ஸ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, மாமா அடுத்தது ஒரு ஃபோன் வரும், கத்தில் பார்த்தா காலிங் பில் இருக்கும், காலிங் பில் எடுத்து பேசுவார் பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது எதை வேணா காமிக்க வேண்டியது. சர்க் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு லிக்விடு. ஐயோ ரத்தமா, இல்லை சாஸு. ஏமாந்தீங்களா, முதல்லேருந்து ஏமாற்றுவோம் இதே மாதிரி தான் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஏமாத்தினே இருக்காங்க. பயப்படணும்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளோ பயப்பட ட்ரை பண்ணோம். துளி கூட பயமே வரல. அதாவது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இதில் ஹீரோயினுக்கு மடியில் கனம் இருக்குது. அவங்க கேரிங் 2 மாதம் ஓகேவா. அவங்களுக்கு மடியில் கனம் இருக்குது, ஹீரோவுக்கு வழியில் பயம் இருக்குது, பேய் பயம். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரொம்ப நான் விஷயத்த சொன்னாலும் உங்களுக்கு கதையை சொன்ன மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துங்க படத்தை பார்க்கும்போது. எப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ வந்து ஹீரோவுக்கு பேய் பயம் இருக்குது. அந்த வீட்டு உள்ளே போயிட்டு ஒரு பேய்கள்கிட்ட பல பேய்கள்கிட்ட மாட்டுறாரு. வேறு ஏஜ் குரூப்பில் நிறைய பேய்கள் இருக்குது. எல்லா பேய்கிட்டையும் அவர் மாட்டுறாரு. அப்பப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி நான் மாட்டின்ட்டேன் இந்த வீட்டில் சொல்லலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் என்ன ஆகுது, என்னுடைய ஓனர், அதாவது இந்த பீஸா டெலிவரி இருக்கார் பாருங்க, அவர் அந்த பீஸா கடையுடைய ஓனர்கிட்ட எப்படியாவது நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக எது சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். அதனால பேய் பிடிச்ச வீட்டில் நான் மாட்டின்ட்டேன்னு சொன்னால் அவர் நம்பிடுவார். ஸோ நடிப்பு. இப்போ ஹீரோ பயப்படுறது உண்மையிலேயே பயப்படுறாரா இல்லை பயப்படுற மாதிரி நடிகிறாரா, இந்த குழப்பம்தான் ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் வந்து தண்ணி அடிச்சுன்னு இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் தண்ணி அடிச்சுன்னு இருக்கேன். ஆனால் உங்களை வந்து வெட்டி விடணும், நீங்கள் வரது எனக்கு பிடிக்கலன்னு உடனே நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கேன் மச்சான் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பொய்யை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். பொய்யை சொல்லிட்டு நான் தண்ணி தான் அடிச்சுன்னு இருப்பேன். பொய் இவர்கிட்ட சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் உடனே 25 தண்டால் எடுக்க மாட்டேன். உங்கள்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், நீங்கள் வரும்போது தண்டால் எடுப்பேன் நீங்கள் நம்புறதுக்கு. ஆனால் நீங்கள் இல்லாத போது நான் தண்ணி அடிச்சுனே தான் இருப்பேன். லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்லாம் அடிச்சுனே தான் இருப்பேன். அதனால்
யார்கிட்ட பொய்யை சொல்லி நம்ப வைக்கணுமோ அவர் இல்லாத போது எனக்கு பயமாக இருந்து என்னத்துக்கு நடிக்கணும், வீட்டில் சாதாரணமாக உட்காந்துக்க வேண்டியது தானே. ஒவ்வொரு பேயை பார்த்து எல்லா பேயும் பார்த்து ஃபேனு படம் டியூப்லைட்டு எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு நான் பயப்படணும், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஜென்ரலாகவே இப்போ படங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் நரேஷனாக இருந்தால் நமக்கு புரியறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கதை ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு போயிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எது ஃப்ளாஷ்பேக்கு எது ரியாலிட்டி எதெல்லாம் இவங்க சொல்ல வராங்க எதெல்லாம் கனவு சீனு இந்த குழப்பம் கொஞ்சம் வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன், சினிமா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ஃப்ளாஷ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகிறது, நைட் ஷோவில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்லாம் கொஞ்சம் காமிச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியல. ஸோ அதுதான் இந்த பயமுறுத்துகிற ஃபேக்டர் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்டேஜில் நான் பயம் வரும்னு நினச்சி ரொம்ப தைரியமாயிட்டேன். நான் இப்போ பாருங்கள் நிஜமாகவே நான் பேயோடலாம் ஜாலியாக பேசின்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு. அண்ட் இப்போது இந்த பீஸா ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பீஸாவில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்டாஃபாக ஒருத்தர் நடிகிறார். அவர் இப்போ தான் மாலை பொழுதின் மையத்தில் காஃபி ஷாப்பில் ஒரு ஸ்டாஃபாக பார்த்தேன். அவர் இப்படியே போயிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு பீஸா காஃபிலாம் ஒன்று வழியிலே அவர் வந்து அவருக்கு நம்பரை கேட்டு டயல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சார் ரொம்ப டயர்டாகுது, ஒரு பீஸா 2 காஃபி எடுத்துனாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டா அவருக்கே ஒரு பிஸ்னஸ் அமைச்சு வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா இனிமேல் பீஸானா அவர் தான். ஏன்னா நல்ல போலீஸ்னா ஏஆர்எஸ், கெட்ட போலீஸ்னா பொன்னம்பலம். அந்த மாதிரி இப்போது செந்தாமரைன்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் வரைக்கும் டைனிங் டேபிளில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதே கிடையாது, பாதியிலே கை கழுவிட்டு போயிடுவார். ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் தான் ஒன்று வரும் சாப்பிடும்போது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகுமார் இருக்கார் நடிகர், அவர் வந்து இப்போ ரஷ்யாவில் ஒரு டிஸ்பியூட்டு ஜெர்மனியில் டிஸ்பியூட்னா கூட ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து இங்கே தீர்ப்பு கொடுத்துருவார். ஸோ நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது இப்படி தான் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷன் வந்துடும் மைண்டில். அதனால் இந்த பீஸா ஸ்டாஃபாக ஒருத்தர் நடிகிறார் இந்த ரெஸ்டாரண்ட்டு காஃபி டே ஷாப்பாக நீங்கள் பார்த்துங்க சார். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு யூனிஃபார்மில் இருக்கீங்களா, அதனால் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது தயவு ஒரு பீஸா எடுத்துனாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொண்டு போவீங்க பாவம், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இதுதான் படம். ஸோ படத்தில் வந்து ஒரு புதுமையான கான்செப்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பீஸா டெலிவரி பாய் அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ண போகும்போது பீஸா டெலிவரி பண்ண போகும்போது என்ன திகிலில் போய் மாட்டுறாரு அப்படின்றத நல்ல தாட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் கதை எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதுக்கு எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ரொம்ப நாளையாக பயந்துன்னு இருக்கிறதுனால வந்து ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு அடுத்தது எப்பப்போ அடுத்த சீன் வரும் அப்படின்ற மாதிரி காத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்க ஒரே ஆக்டர் பயப்படுறத. அஃப்கோர்ஸ் அவர் வந்து பயப்படுறதுலாம் நல்லா காமிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி டப்பிங்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அண்டு முடியும் போது திருப்பி இந்த கதை அப்படியே கண்டினியூ ஆகுது. இது வந்து இப்போது ஒரு ஹீரோயின் வந்து அவங்க வந்து காதல் வசப்பட்டுட்டாங்க, அவங்க கேரிங்க, அவங்க என்ன ஆக போகிறாங்க அடுத்த கட்டம் அப்படின்றதுலாம் அந்த படத்துக்கு முக்கியம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா பேய் தான் முக்கியமாகிடுது படத்துக்கு. ஸோ அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட இவங்க சேர்ந்து இவங்க கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக ஊரை விட்டு ஓட்டாங்களா அதுக்கெல்லாம் தெரியல. ஏன்னா மறுபடியும் ஒரு பீஸாவுக்கு போகிறார், ஒரு லேடி கிட்ட போகிறார், 435 ரூபா பில்லுன்றாங்க, மறுபடியும் இதே நடக்குது. இது எவ்வளோ நாள் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஈவினிங் நைட் ஷோலாம் கூட போய் பார்த்தேன், இதே கதை தான். இதை கொஞ்சம் மாறும்னு பார்த்தேன், சேம் தான். அதே 1 மணி நேரம் தான் அவர் இருட்டில் மாட்டின்னு தவிக்கிறார். ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் உங்களுக்கே தெரியும், திகில் படம்னா மியூசிக்கில் வந்து டெரரைஸ் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம ஊரில் டெரரைசிங்னா உங்களுக்கு டக் டும் அந்த சவுண்ட் வந்தால் தான் நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாதாரணமாக இப்போ இளையராஜா மாதிரி ஒரு தீம் மியூசிக்லாம் போட்டால் யாரும் பயப்பட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்காங்க மியூசிக் கம்போசிங் பொறுத்த வரைக்கும். இதுலேயும் வந்து நடுவில்லாம் தனியாலாம் மாட்டுறாரு ஹீரோ. அப்போல்லாம் பார்த்தா பட்டா டாப் டிப் டும் 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 அப்போ தான் தெரியும் தீபாவளி சீசன். ஐ திங்க் கம்போசிங்கில் வந்து கீபோர்டு போல் ஃபுல்லாக ஒரு 5000 வாலா 10,000 வாலாலாம் கொளுத்தி விட்டாங்க போல இருக்கு மைக்கில். அது பயங்கர சவுண்டு வருது. சந்தோஷ் நாராயணன் நினைக்கிற மியூசிக்கு. அவர் வந்து அந்த போர்ஷனில் வந்து நிறைய பட்டாசு வெடிக்கிறதுக்கு சவுண்ட்ஸ் வந்து நல்லா டிடிஎஸ். அப்புறம் கேள்விப்பட்டேன் இதுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டாசு சவுண்டு இதுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் ரெக்கார்ட் பண்ணணும், எங்கள் தெருவாரத்துக்கு வந்தாலே நிறைய சவுண்டு வரும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து திகில் விஷயமா சொல்கிறது. ரம்யா நம்பீசன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் கிடையாது ஆக்டிங்க்கு. காதல் பண்ணுறதுக்கு, காதல் வயப்படுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த நாவல் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இதுக்கு தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வேறு ஒன்றும் ஸ்கோப்பில். அந்த ஹீரோக்கு தான் 1 மேன் ஃபிலிம் தான். அந்த ஹீரோக்கு தான் மேக்ஸிமம் ஸ்கோப் இருக்குது படத்தில். ஸோ இப்படி போகுது இந்த படம். இதில் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்தால் பேயாக வராங்க, இல்லை அங்கங்கே இருட்டில் வந்துட்டு போயிடுறாங்க. படத்தில் நிறையவே இருட்டு இருக்குது. தயவுசெய்து போகும்போது ஒரு டார்ச் எடுத்துன்னு போங்க. இல்லை அந்த டிக்கெட்டு பரிசோதகர் இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட அந்த டார்ச் வாங்கி பாருங்கள். ஏன்னா நமக்கு தெரியாத ஆக்டர்ஸ்லாம் கூட நடிச்சிருக்கலாம் அந்த படத்தில், யாருக்கு தெரியும் இல்லையா. ஃபைன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அந்த படத்தில் கடைசியில் ஒரு டேக்லைன் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா அந்த டேக்லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். படத்துக்கு பிஸா அப்படின்னு வச்சுட்டு திகில் படமாக எடுத்திருக்காங்க. பிசாஸ் அப்படின்னே வச்சிடலாம் படத்துக்கு. ஏன்னா எப்படியும் பேய் படம் இல்லையா, அதனால் பிசாஸ் லேடி ஆடியன்ஸும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பி அந்த டைட்டில் கூட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் படத்துடைய டேக்லைன் என்னன்னு கேட்குறீங்க. டேக்லைன் என்ன போட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு டேக்லைன் சொல்கிறாங்க. இப்போ இந்த விமர்சனம் இது என்னுடைய கருத்து. ஸோ அக்செப்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது உங்களுடைய பாஸ்கி தான்.
ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு திகில் படம், தயவுசெய்து நம்புங்க. இட்ஸ் அ ஹாரர் மூவி, ப்ளீஸ் நம்புங்க தயவுசெய்து. பீஸா படமே தான். என்ன பீஸா சாப்பிட போகிறீங்களா என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஒரு ஃபோர்க்கும் கத்தியும் முழுங்கிருக்கேன். மறுபடியும் சந்திக்கிறேன்.